ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போகிறோம். 3 மந்த்துக்கு அப்புறம் வெளியே போகிறோம். ஸோ ஜாலியாக கிளம்பிட்டோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ். எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்குங்க. 2011 போனது. அதுக்கப்புறம் 2024 போகிறோம். விக்னேஷ் இப்போ எவ்வளோ பெரிய பையனாயிட்டான் பார்த்தீங்களா? குழந்தைங்களோட வளர்ச்சி கண்டு ஆச்சரியமாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது போல இருக்குது. எவ்வளோ உயரம் ஆகிட்டான்ல விக்னேஷ். இப்போ நம்ம மியூசியம் தாங்க வந்திருக்கோம். மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ்லே மியூசியம் இருக்குது. இங்கே வந்து காம்போ ஆஃபரில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி போங்க. தனித்தனியாக போனீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். இந்த காம்போ ஆஃபர் வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட்லேயே நீங்கள் எது வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எந்த இதில் போனோம் அப்படின்னா, கீழே இருக்க டைனோசர் மியூசியம், அப்புறம் ட்ரிக்கி ஆர்ட் கேலரி இதுக்கு போனோம். ஷெல்ஸ் மியூசியம், அப்புறம் மினரல் மியூசியம் போனோம் நாங்கள். இது வந்து காம்போ ஆஃபரில் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 300ன்னு வாங்கினாங்க. ஃப்ரண்ட்டு இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அழகாக வாட்டர் ஃபால்ஸ் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. 300 ஒர்த்தா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். மினரல் மியூசியம் உள்ள நம்ம இப்போ என்ட்ரு ஆகலாம். இதுதான் மினரல் மியூசியம். அப்படியே ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வச்சுருந்தாங்க. இதை பார்த்துட்டு மினரல்ஸ் மியூசியம் இதெல்லாம் பார்க்கலாம். ஷெல்ஸ் மியூசியம்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைனோசர் வேர்ல்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் இவ்வளோ அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போட் மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தது. பாருங்கள், மேலே டிசைன் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சங்கு, இந்த ஷெல்ஸு இதாலே ஃபுல்லாகவே வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சிங்கப்பூரில் இருக்க அந்த லயன் ஸ்டாச்சு அப்படியே அக்யூரேட்டாக அதே மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியுமான்றது தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் நேரில் பார்த்த ஒரு எஃபெக்ட் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம தமிழன்ற ஒரு பெருமை நமக்கு வரும் கண்டிப்பாக இதை பார்த்துட்டாலே. இந்த மாஸ்டர் பீஸ் ஆஃப் எலிஃபண்ட், அதாவது ஒரே ஒரு வுட்டில் 23 எலிஃபண்ட்ஸ் செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கட்டையில். எல்லாமே நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதெல்லாம் ரசிக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது மகாபலிபுரம் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக காமிங்க. இது கேமராவில் காமிக்கவே உங்களுக்கு சின்னதாக தெரியுது. இங்கே பாருங்கள், கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த சிங்கப்பூரில் இருக்க லைன் ஸ்டாச்சு அப்படியே அக்யூரேட்டாக ஃபுல்லாக ஷெல்ஸ் தாங்க. நான் பார்க்கும்போது கலர் எதனா அடிச்சு வச்சுருப்பாங்களோன்னு பார்த்தேன். பட் ஆனால் கிட்ட போய் பார்த்தா ஃபுல்லாகவே எல்லாமே சங்கு. பார்த்தீங்களா, எல்லாமே ஒரிஜினல் ஷெல்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல. அடுத்தது டைனோசர் எக் மாதிரி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. நல்லா பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அடுத்து ஹாப்பி டேன்னு ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவுமே ஷெல்ஸ் மியூசியம்ன்றதால எல்லாமே ஷெல்ஸில் தான் இது ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஒரு சிலதெல்லாம் ஒரிஜினல் எஃபெக்ட்ல இருந்ததால, குழந்தைங்க கொஞ்சம் பயப்படவே ஆரம்பிச்சுருச்சு. இங்க பாருங்களேன், அப்படியே ஃபிஷ் எல்லாம் அப்படியே இருக்க மாதிரி, அ ஒரு கடல்ல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த எஃபெக்ட் அவ்ளோ அழகா குடுத்துருந்தாங்க. எனக்கு உண்மையா ஃபுல்ஃபில்லா தான் இருந்தது. 300 என்னடா இது இவ்ளோ கேட்குறாங்கன்னு நெனச்சிருந்தேன். உள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இவங்க செஞ்சிருக்க இவ்ளோ வேலைக்கு வந்து கண்டிப்பா 300 வந்து தாராளமா குடுக்கலாம். அடுத்தது ஒரு ட்ரீ எஃபெக்ட்ல ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். இது ஒண்ணு மட்டும் தான் ஆர்ட்டிஃபிஷியலா இருந்தது. மீதி எல்லாமே ஷெல்ஸ வச்சு தான் அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ட்ரீக்கு கீழ அப்படியே பெண் குயில்லாம் அப்படியே ஜாலியா தண்ணீல விளையாடுற மாரி அவ்வளோ ஒரு எஃபெக்ட் சூப்பரா வச்சிருந்தாங்க. இது முடிஞ்சதும் 3D எஃபெக்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைனோசர் வேர்ல்டு, ஷெல்ஸ், சங்கு பத்தி, இந்த ராக் அண்ட் மினரல்ஸ் பத்தி பார்க்கலாம். 3D எஃபெக்ட் இந்த மாரி தாங்க இருந்தது. ஒரு ஏசி போட்டு ஒரு ரூம் இருந்தது. அதில இந்த மாரி நெறைய பிக்சர்லாம் அப்படியே வெப்ல மாட்டிட்டு இருக்க மாதிரியும், 3D எஃபெக்ட்ல அப்படியே சூப்பரா அணிலுக்கு வந்து கொய்யா குடுக்குற மாதிரி, அப் ப்ரூஸ்லியோட அப்படியே ஃபைட் பண்ற மாதிரி, இதெல்லாம் வந்து விக்னேஷ், தேவேஷும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நமக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மாரி அப்படியே ஒரு விங்ஸ் குடுத்து நிக்க வச்சுட்டாங்க. இந்த மாரி பேர்ட்ஸ் மாரிலாம் இருக்க மாரிலாம் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ற மாரி இருந்தது. நானும் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஜாலியா எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்களேன்! அவ்வளோ அழகா இருந்ததுங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்க கூட்டு போனீங்கன்னா அவ்ளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்ளோ என்ஜாய் பண்ணானுங்க. 2 பேருமே ரொம்ப ஹேப்பியா இருந்தானுங்க. பெரும்பாலும் நாங்க லீவுக்கு எங்கேயும் போறதில்லங்க. யார் வீட்டுக்கும் போமாட்டோம். இங்கேயே தான் வீட்லயே தான் இருப்போம். ஸோ, அதனால எங்கனா வெளிய இப்படி கூட்டி போய் வந்தா தான் உண்டு. நம்ம இனமாச்சே நம்ம விட்டுருவோமா? அதனால இதோடயும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னுட்டு. ஆனா என் பசங்கலாம் நிக்கல. சுதாரிச்சுட்டு என்ன குரங்குன்னு சொல்லுவாங்க மம்மி அப்படின்ட்டு. ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். அடுத்தடுத்து நம்ம டைனோசர் வேர்ல்டு இதெல்லாம் போலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு, கடல்ல பாறைகள்ல பதிஞ்சிருக்க படிமம் அப்படியே எடுத்து அப்படியே வியூக்கு வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இருந்தது. கோலார் மினரல்ஸ் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இவ்ளோ வெரைட்டில வந்து கல்லு கிடைக்குமான்றது வந்து எனக்கே இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. நம்ம சாதா ஒரு கல்லுன்னு சொல்றோம். இதில இவ்ளோ வெரைட்டீஸ் இவ்ளோ இருக்குதா? அப்படின்றது வந்து நம்ம இத பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதில முக்காவாசி என்னுடைய பசங்க நான் கரெக்ட்டா தெரியுது, பேர் சொல்றாங்க. அதில எழுதி வச்சிருந்தாலுமே, இதெல்லாம் நான் புக்ல படிச்சிருக்கேன், இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னும்போது நமக்கே தெரியல. பட் ஆனா குழந்தைங்களுக்கு இவ்ளோ தெரியுது. என்னென்ன என்னென்ன ராக்ஸ் இதோட நேமு எல்லாமே எழுதி வச்சிருந்தாங்க.
அப்படியே இது ஒரு கிளான்ஸ் சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம டைனோசர் வேர்ல்ட் போயிடலாமா? பாருங்கள். காலத்தில் ஜீப் எவ்வளோ இந்த மாதிரி மாடல் இதெல்லாம் வந்து குழந்தைங்க பார்த்துருக்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரேத் மரியான்ற ஒரு இந்த சங்கு வந்து உலகத்தில் 4 தான் இருக்காங்க. அதில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. பாருங்கள், இப்படிலாம் இருக்குமா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உலகம் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வெளியே நிறைய இருக்குங்க. நம்ம நிறைய கஷ்டத்தை இதெல்லாம் போட்டு நம்ம எவ்வளோ மைண்டை போட்டு இது பண்ணிக்கிறோம். பட் ஆனால் நம்ம பார்க்க முடியாதது இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியதெல்லாம் உலகத்தில் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வெளியே வந்தால் தான் தெரியும் போல இருக்குது. ஏரோப்ளைன் பழைய மாடலும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது எத்தனாவது வருஷம் நம்ம இந்தியாவில் ஏரோப்ளைன் கொண்டு வந்தாங்கன்றதும் இதில் வந்து போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நமக்கே இது தெரியாது இல்லையா? நம்ம அடுத்தது டைனோசர் வேர்ல்ட் போகலாம். இந்த சவுண்ட் எஃபெக்டோடு போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். உள்ளே போனால் சவுண்ட் அதிகமாக இருக்குது. இருக்கிறதுல பெரிய டைனோசர் இதுதாங்க. சென்டரில் இருந்தது. அப்படியே ஒரிஜினலாகவே எல்லா பாகமும் இது மூச்சு விடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருந்தது.
இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சென்சார்ல தான் அப்படியே ஒர்க் ஆகுது. நம்ம கொஞ்சம் கிட்ட வரும்போதே இந்த சவுண்ட் எஃபெக்ட் அசைறது எல்லாமே வருது. அதான் அப்ப இருந்தது டைனோசர்ல இதுக்கு தான் மூளை அதிகம். சரிக்கா கண்ணு மூடி தரணும். உனக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம்? பேர் அப்பாட்டோ ஃபாரஸ்ட். கண்ணு சூப்பரா இது பண்ணுது இல்ல? அது கண்ணு மூடி திறக்கிற மாதிரி. அப்படியே டைனோசர் பக்கத்துலேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே முட்டை மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க, நம்ம அதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்கள், டைனோசர் முட்டைக்குள்ளே வந்து தேவிஷ் இப்போ வரான். அடுத்தது விக்னேஷ் வருவான். எல்லோரும் டைனோசரோட குட்டிங்களா ஆகிட்டான்ட்டு ஒரே ஜாலியாக இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. மாட்டான் டைனோசர் வேர்ல்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கணுமேன்றதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சேன். இல்லைனா சவுண்டு கம்மி பண்ணியிருப்பேன். பட் ஆனால் சவுண்டு கம்மி பண்ணால் ஜஸ்ட்டு பொம்மை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டோடு பார்க்கும்போது ஒரிஜினலாக இருக்கும்ல. இது ஒவ்வொரு கேமும் நம்ம விளையாடணுன்னா ஒரு கேமுக்கும் 50 ருபீஸ் இது பண்ணுறாங்க. தேவேஷ் வந்து கார் ஓட்டுற மாதிரி பண்ணார். பட் ஆனால் 2 பேருமே விளையாடினாங்க. 2 பேருமே ரோட்டில் ஓட்டினாங்களான்னா ரோட்டில் ஓட்டவே இல்லை. எல்லோரும் மலையிலையும் அந்த டிவைடர்லேயும் போய் இடிச்சு தான் ஓட்டினாங்க. காரணம் என்னென்னா, இவனுங்க அதிகமாக செல்லில் விளையாடுறதில்ல. அதனால் அந்த ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் வந்து தெரியல. பட் ஆனால் சின்ன குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக ஃபஸ்ட் ப்ளேஸ்லாம் கேம் ஜெயித்தாங்க. அவங்க வந்து இந்த செல்லு வந்து விளையாடுறதால அவங்களுக்கு அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது. விக்னேஷுக்கெலாம் வந்து கேமில் அவ்வளோவா அவன் விளையாடந்தே கிடையாது. ஸோ பாருங்கள் எப்படி விளையாடிட்டுருக்கான்ட்டு. எங்கெங்கேயோ போய் இடிக்கிறான். ஹேண்ட்பேர் வந்து கரெக்டாக அவனுக்கு கண்ட்ரோல் வரல. தேவேஷ்க்கும் அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரல. பட் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எப்படியோ ஒன்று விளையாடினாங்களா. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறது. பசங்க சென்னையில் தான் இருக்கோம். பட் ஆனால் நான் இந்த மாதிரி கேம்லாம் அவனுங்களை ஆட வச்சது இல்லைல்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கூட்டிகிட்டு போய் சரி ஆட வைப்போமே. 50 ருபீஸ் ஒன்று, இவனுக்கு 50 ருபீஸ், அவனுக்கு 50 ருபீஸ் கொடுத்து ஆட வச்சிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. இவங்க ஹாப்பியாக பார்த்துட்டு நாங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். அடுத்தது இது முடிச்சுட்டு பஞ்சரதாவுக்கு போயிட்டோம். சோழர்களோட ரதம் பார்க்குறதுக்கு நாங்கள் போயிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே பாருங்களேன், ஒரே மலை தான், அதை குடஞ்சி இவ்வளோ அழகாக, எதுவுமே துண்டு கல்லே கிடையாதுங்க. ஒரே கல்லில் செதுக்கின அந்த ரதம், அந்த யானை எல்லாமே ஒரே கல்லில் தான் அது பண்ணது. இப்போ இது பார்த்தாச்சு. அடுத்து லைட் ஹவுஸ் பார்க்கலாம் வாங்க. லைட் ஹவுஸ் செம்ம ஹைலைட்டாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அது மேலே போயிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இது இப்படி மேலே தான் போகணும். போயிட்டு நம்ம உள்ளே எப்படி ஏறுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ட்ரு ஆயாச்சு. இப்படி தான் இருக்குது, ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்குது.
கொஞ்சம் வரைக்கும் நார்மலா இருக்கு. கொஞ்சம் அந்த மேல லைட் ஹவுஸ் கிட்ட போகும்போது மட்டும் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னா, அப்படியே செங்குத்தா பயமா இருக்கு ஏறுறதுக்கே. அந்த அளவுக்கு இருந்தது கொஞ்சம். அவ்வளோதான் மேல வந்துட்டோம். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. லைட் ஹவுஸ் கீழ வந்ததுமே கிருஷ்ணா சாப்பிட்ட பட்டர் பால் பாறை இருக்கும். அடுத்தது கடற்கரை கோயில். இப்ப பார்க்க போறதுதாங்க ஒரு ஹைலைட்டான இடம். ஒரே பாறையில எவ்வளோ சிற்பங்கள், அவ்வளோ அழகா எந்த மிஷினும், எந்த இதுவுமே இல்லாம கையிலே செதுக்கியிருக்காங்க. நீங்க பெரும்பாலும் நான் இது தமிழ் புக்ல பார்த்தது தான். நம்ம தமிழ் புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும். இந்த 2 யானை, கீழ குட்டி யானைங்கலாம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமா, அவ்வளோ பிரமாதமா ஒரு மிஷினே இல்லாம நம்ம தமிழர்கள் இவ்வளோ அழகா சிற்பக்கலையில இவ்வளோ சூப்பரா செதுக்கியிருக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ரொம்பவே ஹேப்பியா இருக்கு பார்க்கறது. நான் தமிழ் புக்ல பார்த்தது தான். இப்போ தான் பார்க்குறோம். ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. எந்த பெயிண்டிங்கும் இல்ல. எதுவுமே இல்ல. அவ்வளோ அழகா அந்த பாறையில செதுக்கி, இவங்கலாம் எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க. இவங்க இதெல்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்கன்றது யோசிக்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு இல்லையா? உங்களுக்கு இங்க இருக்க சிற்பங்களையும் காட்டுறேன். இங்க நெறைய சிலைகள் விக்கிறாங்க. இங்க நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இதில துளசி மாடம், எவ்வளோ அழகா புத்தா, அம்மிக்கல்லு, எவ்வளோ அழகா சூப்பரா செதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ லென்த்தா இருக்கட்டும். அ இத வந்து தெரியாதவங்க கண்டிப்பா பார்க்கட்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இது எடுத்திருக்கேன் ஃபுல்லா. உங்களுக்கு வேணுன்ற பார்ட்ட நீங்க பாருங்க. பட் ஆனா இந்த சிற்பங்கள்லாம் வந்து நம்ம எவ்வளோ தமிழர்கள் வந்து எவ்வளோ அழகா சூப்பரா செஞ்சிருக்காங்கன்றது ரொம்பவே பிரமிப்பா அவ்வளோ அழகா இருந்ததுங்க. எங்களுக்கு இந்த வாட்டி நான் புத்தா வாங்குனேன். ரொம்பவே அழகா இருந்தது. போன வாட்டி வரும்போது 2011ல வரும்போது சிவன் சிலை வாங்கிட்டு போனேன். இந்த வாட்டி புத்தா வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் நம்ம குட்டீஸ் வந்து டாய்ஸ் கேட்டாங்க. எதனா ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுங்க மம்மி அப்படின்னானுங்க. சரி ஓகே எதனா ஒண்ணு வாங்கிக்கடா அப்படின்னதுக்கு, அப்புறம் விக்னேஷ் வந்து ரோபோ மாரி ஒரு டாய் வாங்குனான். காராவும் அத கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி தேவேஷ் ஒரு டாய் வாங்கிக்கிட்டான். ஒன்னொன்னும் ₹100. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.